Hello viewers, welcome to Healthy Home Samayal. இந்த வீடியோல பேக்கரி ஸ்டைல் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சது, 100 கிராம் கடலைப்பருப்புக்கு 200 கிராம் சீனி, 1 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 50 ml ஆயில், 1/4 கிலோ மைதா. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் கடலைப்பருப்பை வேக போட்டுக்கோங்க. ஊற போட்டனால ஒரு கொதியிலே வெந்துடும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இதை வடிச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டியாச்சு. 200 கிராம் சுகரை மிக்சியில் போட்டு இதுமாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதே மிக்சியிலே இந்த கடலைப்பருப்பை போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி கடலைப்பருப்பு நல்லா நான் ஐஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பூர்ணம் கிண்டலாம். அடுப்பில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் தான் பொடி பண்ணி வச்ச கடலைப்பருப்பு, அதோட பவுடர் சீனி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சீனி நல்லா உருகி அப்படியே திரும்ப திக்காகவும் பூரணமாகவும். இதில் நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூர்ணம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு, இன்னும் இது லூஸாக தான் இருக்குது. இன்னும் நல்லா டைட்டாக கிண்டிக்கணும். அப்போ தான் பூர்ணம் வெளில வராது தட்டும்போது. இப்போ பூர்ணம் நல்லா டைட் ஆகிட்டு இதோட ஏலக்காய் பவுடர் சேர்த்து கிண்டிக்கலாம். இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ பூர்ணம் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது மாவு இப்போ எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது கலருக்காக. நல்லா மாவு லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை இது மாதிரி நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும். பூர்ணமும் நல்லா ஆறட்டும். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே மீறுற மாவை எடுத்துக்கலாம். இப்போ இதை மாவில் போட்டு லேசாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா சைடில் இதை பாருங்கள், பூரண நடுவில் இருக்குது, சைடில் மாவு இருக்குது. இது திரும்பி இப்படி ஒரு பரட்டை பரட்டிக்கலாம். உள்ளே தள்ளிட்டு இதேமாதிரி உள்ளே தள்ளினீங்கன்னா ஓரம் ஃபுல்லாக பூரணம் இருக்கும். திரும்பி போட்டு தட்டலாம். பொறுமையாக தட்டிக்கோங்க. மாவு அப்ளை பண்ணி தட்டினீங்கன்னா நல்லா மெல்லிஸாக வரும். இதை இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே லைட்டாக நெய் தடவிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். சுவையான பேக்கரி ஸ்டைல் போலி ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எடுத்தாலே அப்படியே பிஞ்சு போகிற அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஹோம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.